மகாதேவர் எங்கிருக்கிறார்? தாங்கள் பிரபஞ்சத்தின் ஆதி சக்தி, ஆனால் பலகீனமாக உள்ளீர்கள். சக்தியற்றவராக உங்களுடைய கணவர் எங்கிருக்கிறார் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். உங்களிடம் உண்மையில் சக்தி இருந்தது என்றால் இந்நேரம் தாங்கள் என்னிடம் யுத்தம் புரிந்திருப்பீர்கள். ஆனால் நான் மற்றவர்களைப் போல் அல்ல. ஆதிசக்தியாவேன். நீ வணங்கும் இறைவனின் மனைவி. அவ்வாறென்றால் நான் உனக்கு அன்னைக்கு நிகரானவளாவேன். ஆகையால் தான் நான் என் பலத்தை பிரயோகிக்கவில்லை. உன் முன்னே எனது அன்பை பிரயோகிக்கிறேன். கூறு கஜாசுரா, மகாதேவர் எங்கிருக்கிறார் என்று கூறு. அசுரர்களான நாங்கள் அன்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறோமா? எப்பொழுதும் இல்லை. செல்லுங்கள், அதை கூற இயலாது. சென்று தேடுங்கள். மகாதேவர் இல்லாமல் பிரபஞ்சத்தின் நிலை என்னவென்பதை நீ காண்கிறாய் அல்லவா? தயை கூர்ந்தவர் இருக்கும் இடத்தை கூறு. அது முடியாது. ஆதிசக்தியிடம் என்ன சக்தி இருக்கிறது என்று நானும் பார்க்கிறேன். உங்கள் கணவரை உங்களால் கண்டறிய முடியுமா என்று பார்க்கிறேன். அதோடு இம்முறை தங்களது அழைப்பிற்கு நான் வந்துவிட்டேன். மறுமுறை நான் வரமாட்டேன். அங்கேயே நில் கஜாசுரா. எனக்கு பதில் அளிக்காமல் நீ எங்கும் செல்லக்கூடாது. மகாதேவர் இருக்கும் இடத்தை நீ மட்டுமே அறிவாய். ஆகையால் கூறிவிடு. என் பாதையில் இருந்து விலகுங்கள். இல்லையேல் உங்களது சக்தியை கொண்டு என்னிடம் யுத்தம் புரியுங்கள். சிவனை அடைய வேண்டுமென்றால் தாங்கள் முதலில் என் சவத்தை கடக்க வேண்டும். கஜாசுரா, நீ அசுர குலத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் என்றும் சிவபக்தியில் லயித்திருக்கிறாய். தர்மத்தை கடைபிடிக்கும் சிவபக்தனாக இருந்து வந்தாய். அவ்வாறு இருக்கையில் உனக்கு என்ன நேர்ந்தது? என் கண்கள் திறந்து விட்டன. என் குல பெருமையை காக்க நான் தீர்மானித்து விட்டேன். இப்பொழுது நான் பிறப்பால் மட்டுமல்ல, செயலாலும் அசுரனாகிவிட்டேன். அது மட்டுமின்றி சிவத்துவம் எனக்கு என்ன தந்துள்ளது? சிவபக்திக்காக ஏராளமாக இழந்தேன். இனி என் சக்திக்காக நான் போராடுவேன். அசுர குரு மற்றும் அசுர மாதாவின் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். இனி இந்த பிரபஞ்சத்தில் சிவனும் இல்லை, அந்த சிவத்துவமும் இல்லை. அந்த சிவன் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து மறைந்தாலும் எனக்கு அதை பற்றின கவலை இல்லை. எச்சரிக்கிறேன் கஜாசுரா. சிவன் ஆதி அந்தமற்றவர், அழிவில்லாதவர். சிவன் மூ உலகிலும் வியாபித்திருப்பவர், மூ உலகிலும் வியாபித்திருப்பவர். ஆனால் இனி நீ உயிருடன் இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்.